குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பைரல்னா பவுடர், அட்டாமின் ஸ்பைரல்னா பவுடர் வச்சு கேரளாவின் பாரம்பரிய உணவான கொழாப்புட்டு, அதாவது கொழாப்புட்டில் ஸ்பைரல்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதை பற்றிய வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம கொழாப்புட்டு செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ நான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். சால்ட் பவுடர் இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம ஸ்பைரல்னா பவுடர் ஒரு ஸ்கூப் போட்டாலே போதும். இது ஸ்பைரல்னா பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த புட்டு நம்ம செய்வோம் இல்லையா, புட்டு செய்கிற அளவுக்கு இந்த மாவை ஒத்தையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிடணும், உதிரியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா உதிரியாக இருந்தால் தான் நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ கலர் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த குழாயில் வச்சு நம்ம எப்படி ஸ்டீம் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நான் இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு இந்த குழாயில் போட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த மாவை போடணும். புட்டு மாவை இந்த குழாக்குள்ளே சேர்த்துக்கணும். அதில் நடுவில் இன்னும் கொஞ்சம் தேங்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லாவே இது டேஸ்ட்டு கொடுக்கும். திருப்பி மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த குழா புட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குழாவை இதில் வச்சு நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். இது எப்படி ஒரு 15 நிமிஷம் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த புட்டு வெந்ததுக்கான அடையாளமாக நமக்கு அதுலேருந்து புகை வந்துட்டுருக்கு. அது நம்ம நல்லா வெந்திருக்கிற இந்த புட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். நம்ம அதை போட்டு ஸ்பைரல்னா பவுடர் கலந்த பச்சரிசி புட்டு நமக்கு ரெடி. இப்போ குழா புட்டு ரெடி. இந்த புட்டானது நமக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம இது ஆயிலும் இதை நம்ம ஆட் பண்ணலை, எண்ணெயில் பொரிக்கலை, வறுக்கலை. நம்ம இதை பாயில் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் நம்ம இதில் ஸ்பைரல்னா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு அதிகப்படியான சத்து நமக்கு இது கிடைக்கிறது உட்கொண்டா.